சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சிவன் கோயிலில் இருந்து விபூதி கூட எடுத்துகிட்டு வரக்கூடாதுப்பா, அது அங்கேயே நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கேயே வச்சிடணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்றி நெத்தியில் வச்சுக்கணும். அதை தவிர அதிகமாக நான் பொட்டலமடிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறது கூட தவறு. அபிஷேக பிரியன் சிவன். சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னது அந்த விபூதி கொண்டு வந்தாலே குலத்துக்கு பிரச்சனையாக வரும். ஏன்னா அவனது சொத்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அதை ஏதோ இறைவன் ஏதோ தண்டனை கொடுத்துருவார். என் வீட்டு சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை வரும். அப்படி இல்லை. இறைவன் என்பவன் மென்மையானவன், அன்பானவன், பாசமானவன், தண்டனை கொடுக்க தெரியாதவன். அவனுடைய சொத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட தண்டனை கொடுக்க தெரியாதவன். ஆனால் சிவனது சொத்து என்னன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சிவனது சொத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் பஸ்மமாகிற அந்த பஸ்மம் தான் அவனது சொத்து. பஸ்மம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன். அதை மறுபடியும் நீங்கள் நெருப்பில் போட்டிங்கனாலும் மாயமாக மறைஞ்சிரும். தண்ணியில் கரைச்சாலும் மாயமாக மறைஞ்சிரும். காற்றில் தூக்கி வீசினாலும் காற்றோடு கலந்து விடும். பஞ்சபூதங்களில் நீங்கள் இந்த விபூதியை எதில் கலந்தாலும் அது அதனோடு சேர்ந்து விடும். இதுதான் ஒரு ரகசியம். அந்த மாதிரி தான் இந்த பஞ்சபூதங்களோடு கலந்தவன் தான் அவன். அவனுடைய பொருள் அது. அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் பஞ்சபூதத்தில் கலந்துருவீங்க. அதுதான் உண்மையான அர்த்தம். அப்போது பஞ்சபூதத்தில் கலக்கிறதுனா என்ன? நீரில் கலக்கலாம், நெருப்பில் கலக்கலாம், காற்றில் கலக்கலாம், இல்லைங்களா? இந்த ஆகாசத்தில் கலக்கலாம், இந்த மண்ணோடு மண் கலக்கலாம். அப்போது முடிவில்லா வாழ்க்கை முடிவுக்கு வரும். பிறவியில்லா வாழ்க்கை பிறவி வரும். அதனால தான் சொன்னாங்க, சிவனுக்கு உண்டான சொத்து எது அப்படின்னா பஞ்சபூதங்களினுடைய தத்துவம். அந்த தத்துவத்திலேயே கலந்து இருக்கக்கூடிய சிவன் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தினுடைய உண்மையான மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமசிவாய அப்படின்னாலே பஞ்சபூதங்களை குறிப்பது தான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவனது சொத்து என்ன அப்படின்னா பஸ்மம். எதுவும் இல்லை, ஆனால் இருக்குது. அதுதான் கடைசி ஜெனரேஷன். அந்த விபூதிக்கு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது என்னென்னவோ ஜெனரேஷனாக இருக்கும். ஆனால் கடைசி ஜெனரேஷன் அதுதான் பஸ்பம் தான். பஸ்பத்துக்கு அடுத்து அது பஞ்சபூதத்தோடு கலக்கும். அதை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் கலந்து விடுவீர்கள் என்பது தான் ரகசியம்.